கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all praise be to God's holy name today. இந்த புதிய நாள் புதிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். We praise God for this new grace and this new day. தொடர்ந்தும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசி நம்முடைய நாளிலே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து சீர்பட தேவன் உதவி செய்வாராக. Let God help us to correct ourselves, meditate the word of God and live according to it. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ I pray. இந்த நாள் என்னுடைய பிரசங்க தலைப்பானது, The topic of my message today is துணிகரம். arrogance. சங்கீதம் 19:13. The book of Psalms chapter 19 verse 13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். Keep your servant also from willful sins, may they not rule over me, then I will be blameless, innocent of great transgression. துணிகரம் என்று சொல்லும்போது தேவனுக்கு முதலிடம் கொடாமல் நான் என்று பொருள்பட மனித மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இப்பாதகத்துக்கு விலக்கி நடப்போம். Arrogance means not giving the first place to God but to one's self dignity. Let us try to avoid this sin. முதலாவது குறிப்பாக, As my first point, துணிகரம் சுய புத்தியிலே சார்ந்து கொள்ளும். he leaned on his self intelligence. 1 சாமுவேல் 13:9 13. The book of 1 Samuel chapter 13 verse 9 and verse 13. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகனப்பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகனப்பலியை செலுத்தினான். And Saul said, bring hither a burnt offering to me and peace offerings, and he offered the burnt offering. 13. The verse 13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகள் எல்லாம் கைக்கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். You have done a foolish thing, Samuel said. You have not kept the command the Lord your God gave you. If you had, he would have established a kingdom over Israel for all time. துணிகரமும் பாவமும், One, arrogance and sin. சுய புத்தியும் துணிவும், Self intelligence and audacity. இக்கட்டிலே நிலை மாறினவன். He changed his position in difficult situation. துணிகரத்தின் விளைவு, Arrogance will push you. உயர்விலிருந்து தள்ளிவிடும். It will push you out of your rise in life. இரண்டாவது குறிப்பாக, As my second point, துணிகரம் என்பது arrogance is 1 ராஜாக்கள் 21:9 தொடங்கி 10 வரை. The book of 1 Kings chapter 21 verse 9 to 10. தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாட்களை மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினாள். In those letters she wrote, proclaim a day of fasting and seat Naboth in a prominent place among the people, but seat 2 scoundrels opposite him and have them bring charges that he has cursed both God and the king. Then take him out and stone him to death. சலிப்பும் சினமும் துக்கமும் மேலோங்கும் போது, When anger and sorrow rise up, இச்சை, பொய்ச்சாட்சி, இரத்தப்பழி, குடும்பத்துக்கு சாபம், lust, false witness, blood crime are curse for your family. கோபம் கொள்ளும் போதும் தன்னை விற்று போட்ட பணம், பதவி, அந்தஸ்து, சலிப்பும் சினமும் துக்கமும் மனித மேலாண்மையை தூண்டும் போது துணிகரம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துவிடும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு காத்திருந்து நடப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். This will arouse anger in a person. He is a person who has sold himself. When money, status, post, anger, sorrow induce one's self-dignity. Arrogance will destroy one's spiritual life. So let us listen to God's word and live our life. God will bless us. நாங்கள் ஜெபம் செய்வோம். Let us pray now. இரக்கத்தின் பிதாவே, இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் நடந்து துணிகரம் கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை நடத்துவாராக. Let God lead us not to be arrogant, and let us live according to it and walk according to the word of God. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ I pray. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen.